மாலை நேரம் சுமார் 5 மணி இருக்கும். மாவும் பஞ்சவடி முதலிய இடங்களில் உலவிக் கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அறையின் வடக்கில் உள்ள சிறிய வராந்தாவில் ஓர் அற்புத நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அசையாமல் நின்றிருந்தார். நரேந்திரர் பாடிக்கொண்டிருந்தார். ஓரிரு பக்தர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தனர். மாவும் வந்து பாட்டை கேட்கலானார். பாட்டை கேட்டதும் அதிலேயே மனம் ஒன்றி போனார். இவ்வளவு இனிமையான குரலை அவர் குருதேவரை தவிர வேறு யாரிடமிருந்தும் எங்கேயும் கேட்டதில்லை. அப்போது எதேச்சையாக குருதேவர் நின்றிருந்த திசையில் பார்த்தார் மா. பார்த்த கண்கள் பார்த்தபடி நின்றுவிட்டார். என்ன ஒரு காட்சி! குருதேவர் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். கண்கள் இமைக்கவில்லை. மூச்சு கூட நின்றுவிட்டது போல் தோன்றியது. ஒரு பக்தரை கேட்டபோது இதுதான் சமாதி என்று அவர் கூறினார். மா இவ்வாறு இதுவரை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. வியந்து போன அவர், இறைவனை சிந்திப்பதன் மூலம் ஒருவர் இவ்வளவு தூரம் புற நினைவை இழந்துவிட முடியுமா என்ன? எவ்வளவு ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த நிலை ஏற்படும் தெரியவில்லையே என்று நினைத்தார். நரேந்திரர் பாடிய பாடலின் வரிகள் இவ்வாறு இருந்தது. சிந்தனை செய் மனமே ஸ்ரீ ஹரியை தினமே, சந்ததம் அடியவர் சிந்தனையில் இணைக்கும் தத்துவ மூர்த்தியை வித்தகனை, சிந்தனை செய் மனமே ஸ்ரீ ஹரியை தினமே. இந்த வரிகளை நரேந்திரர் பாடியபோது குருதேவரின் திருமேனி ஒரு முறை நடுங்கியது. மயிர் சிலிர்த்தது. கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. இடையிடையே அவர் எதையோ பார்த்து ஆனந்த புன்னகை புரிந்தார். ஆயிரம் ஆயிரம் நிலைவினை மிஞ்சும் அருட்சுடர் பொங்கும் பரம்பொருளின் ஒப்பற்ற அழகை அவர் தரிசிக்கிறாரா? இறைவனின் உணர்வு மைய ரூப தரிசனம் இதுதானா? இத்தகைய காட்சி பெற அவர் எவ்வளவு சாதனைகளை, எவ்வளவு தபங்களை செய்திருக்க வேண்டும்? எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் இருந்திருக்க வேண்டும்? பாடல் தொடர்ந்தது. கருத்திலே தெளிவும் கண்ணிலே அன்பு கனலுமாய், இதய தாமரையில் இருத்துக மாதவன் இணையடி, இனிதே எய்துக அற்புத தரிசனமே. இந்த பாடலை கேட்டதும் மறுபடியும் உலகை மயக்குகின்ற அதே சிரிப்பு. முன்பு போன்றே அசைவற்ற திருமேனி. ஏதோ ஒரு அற்புத திருக்காட்சியை கண்டு அதில் நிலைத்திருப்பது போல் சலனமற்று நிற்கின்ற கண்கள். அந்த அற்புத திருக்காட்சி தந்த பேரானந்த பெருவெளியில் மிதப்பது போன்ற ஒரு நிலை. பாட்டு முடியும் தருணம் வந்தது. நரேந்திரர் பாடினார். பூரண ஞானமும் பூரண அன்பும் பொருந்திய பரம தயாபரனை சேருக, பரவச பேரின்ப ரசத்தில் மூழ்குக, நித்தியம் மூழ்குகவே என்று நரேந்திரர் பாடினார். குருதேவரின் சமாதி நிலையையும் பரவச பேரின்ப நிலையையும் என்றும் அழியா சித்திரங்களாக உள்ளத்தில் தாங்கியவாறு மா வீடு திரும்பினார். இதயத்தை இழக்கி இனிமை பொழியும் அந்த பாடல் வரிகள் அவரது இதயத்தில் எதிரொலித்தன. பேரின்ப ரசத்தில் மூழ்குக, நித்தியம் மூழ்குகவே என்ற வரிகள் மீண்டும் மீண்டும் அவரது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பாகம் 3. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். திங்கள் மார்ச் 6, 1882. மகேந்திரநாத் குப்தருக்கு விடுமுறை நாள். மாலை 3 மணி அளவில் தட்சிணேஸ்வரம் வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது அறையில் உட்கார்ந்திருந்தார். தரையில் பாய் விரிக்கப்பட்டிருந்தது. அதில் நரேந்திரர், பவநாத் மற்றும் ஓரிரு பக்தர்கள் அமர்ந்திருந்தனர். எல்லோரும் 19-20 வயது இளைஞர்கள். குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்து கொண்டு சிரித்த முகத்துடன் அவர்களோடு ஆனந்தமாக பேசிக் கொண்டிருந்தார்.
மா அறையில் நுழைந்ததும் குருதேவர் உரக்க சிரித்தபடியே, இதோ பாருங்கள், மறுபடியும் வந்துவிட்டான் என்று அந்த இளைஞர்களிடம் கூறினார். எல்லோரும் சிரித்தனர். மா தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கிவிட்டு உட்கார்ந்தார். முன்பெல்லாம் மா ஆங்கில படிப்பு படித்தவர்களைப் போல் நின்றபடி கைகூப்பித்தான் வணங்குவார். ஆனால் இன்று தரையில் வீழ்ந்து வணங்க கற்றுக்கொண்டார். மா அமர்ந்ததும் ஸ்ரீராமகிருஷ்ணர் தாம் சிரித்ததற்கான காரணத்தை நரேந்திரர் முதலியவர்களுக்கு விளக்கினார். ஒரு மயிலுக்கு ஒரு நாள் மாலை 4 மணிக்கு கொஞ்சம் அபின் கொடுத்தான் ஒருவன். மறுநாள் சரியாக 4 மணிக்கு அந்த மயில் அங்கே வந்துவிட்டது. அபினின் போதைக்கு அது அடிமையாகிவிட்டது. எனவே மறுநாளும் அதை சாப்பிட சரியான நேரத்திற்கு வந்துவிட்டது. எல்லோரும் சிரித்தனர். மா தமக்குள் கூறினார், இவர் சரியாகத்தான் சொல்கிறார். வீட்டிற்கு போனால் அங்கே கூட மனம் இரவும் பகலும் இவரையே நாடுகிறதே. அவரை எப்போது காண்போம் என்று ஏங்குகிறதே. என்னை யாரோ இங்கு இழுத்து வருவது போல் அல்லவா தோன்றுகிறது. வேறு இடத்திற்கு போக நினைத்தாலும் மனம் இடம் தரவில்லை. இங்கே வந்தேயாக வேண்டியிருக்கிறது. இதற்குள் இளைஞர் குருதேவருடன் சம வயதினர் போல் கேலியும் கிண்டலும் குறும்புமாக வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட தொடங்கிவிட்டார். சிரிப்பின் பேரலைகள் எழுந்த வண்ணம் இருந்தன. அங்கே ஆனந்த சந்தை கூடியிருப்பது போல் தோன்றிற்று. மா வியப்புடன் அந்த அற்புத மனிதரை பார்த்தார். இது என்ன? சமாதியிலும் இதுவரை கண்டிராத பேரானந்த பரவச நிலையிலும் மூழ்கியவராக நாம் நேற்று கண்டது இவரையா? இவரா இன்று இப்படி மிக மிக சாதாரண மனிதனைப் போல் நடந்து கொள்கிறார்? முதன்முறையாக எனக்கு உபதேசம் செய்தபோது என்னை கடிந்து கொண்டவர் இவர்தானா? நீ என்ன ஞானியா என்று கேட்டவரா இவர்? கடவுளுக்கு உருவம் உண்டு, கடவுள் அருவமும் கூட, இரண்டும் உண்மை என்று சொன்னவர் இவர்தானா? இறைவனே உண்மை, உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை என்று எனக்கு சொன்னது இவரா? ஒரு செல்வந்தரின் வீட்டு வேலைக்காரியைப் போல் இந்த உலகத்தில் வாழுமாறு சொன்னவர் இவர்தானா என்றெல்லாம் மாவின் மனம் எண்ணியது. இளைஞர்களுடன் சிரித்து கழித்தபடியே குருதேவர் மாவை அவ்வப்போது பார்த்தார். மா வியப்புடன் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் ராம்லாலை அழைத்து அவரிடம், பார்த்தாயா, இவர்கள் எப்படியெல்லாம் சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இவனோ என்று அமர்ந்திருக்கிறான். வயது கொஞ்சம் அதிகமல்லவா என்றார். அப்போது மாவிற்கு வயது 27. பேச்சின் இடையே அனுமனை பற்றிய பேச்சு எழுந்தது. குருதேவரின் அறையில் அனுமனின் படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. குருதேவர் பக்தர்களிடம் கூறினார், அனுமனின் நிலையை பாருங்கள். பணம், புகழ், உடல் சுகம் எதையும் அவர் விரும்பவில்லை. ராமர் ஒருவரையே விரும்பினார். பளிங்கு தூணிலிருந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஓடியபோது மண்டோதரி பல வகை பழங்களை கொண்டு ஆசை காட்டினாள். பழங்களால் கவரப்பட்டு கீழே இறங்கி வந்து அஸ்திரத்தை போட்டு விடுவார் என்று நினைத்தாள் அவள். ஆனால் அதற்கெல்லாம் மசிபவரா அனுமன்? அவர் மண்டோதரியை பார்த்து சொன்னார், வேறு பழம் விளைவேனோ? பழவினையை கொய்யும் மெஞ்ஞான பழம் இருக்க வீண் மயக்கம் உண்டோ? பேரருளும் ஸ்ரீராமன் எழில் மரமாய் நெஞ்சில் பெருகுகிறான். மோட்சமென்னும் நறுங்கனியை தருவான். குன்றாத